வளங்களும் ஒருங்கே அவையை பெற்றிருக்கு. தென்குமரி நாடதிலே சிறப்பாக இருக்கக்கூடிய முட்டப்பதி சீமையிலே யார் ஆண்டு வருகிறார் என்று பார்த்தா யாரும் ஆண்டு வருகின்ற மன்னர் மரபில் வந்த கோணாண்டி ராஜமாமன்னன் ஆண்டு வருகிறார். இந்த கோணாண்டி ராஜமன்னன் கொல்ல மட்டும் குமரி மட்டும் அழகுடனே கூட்டையிட்டு சிறப்பாக ஆண்டு வருகிறார். ஆறிருந்த இந்த மந்திரப்பூ மாலை என்று ஒரு பெண்ணை மாலை மன சுட்டி செல்லலாக செல்ல சிறப்பாக ஆண்டு வருகிறார். இவர் ஆண்டு வரக்கூடிய நாள் இந்த மந்திரப்பூ மாலை இருக்கும் அழகாத கோணாடி ராஜாவுக்கும் என்னாச்சு இந்த முட்டபதி சிவையிலே சொத்தகாலை குறைகள் இல்லை, சொத்தாலே குறைகள் இல்லை, தாலே தாழ்வும் இல்லை, சொத்தாலே குறைகள் இல்லை, சொத்தாலே குறைகள் இல்லை, சுகத்தாலே தாழ்வும் இல்லை, பாலாலே குறைகள் இல்லை, தாழ்வும் இல்லை, பிள்ளை இல்ல குறையதோதா, பிள்ளை இல்ல குறையதோதா, குறையாகிடுமா செல்வ சிறப்பாக ஆண்டிருக்கக்கூடிய நாளை. ஆமா, இவர்களுக்கு இறைவன் எல்லா செல்வத்தையும் வாரி வாரி கொடுத்தான். சரிதான். ஆனால் எல்லா செல்வமும் இருந்தாலும் இவர்களுக்கு குழந்தை இல்லாத வாழ்வு ஒரு குறை வாழ்வாகவே இருக்கிறது, பெரும் குறையாக இருக்கிறது. ஆமா, இப்படி குழந்தை இல்லாத வாழ்விற்காக சரி கணவனும் மனைவியும் மனம் சிதைத்தவர்களாக இப்படி ஆண்டு வரக்கூடிய வேளையிலே இந்த கோணாண்டி ராஜமன்னன் ஆதி சிவனை நினைத்து அரிய பெரிய தவங்கள் செய்து ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்துல சரி சரி என்னாச்சு, ஆண்டவனுடைய திருவருளால் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். இத செய்தியால் மந்திரப்பூ மாலையானவள் அங்க என்ன செய்கிறா பாருங்கள், பாரிருந்து இந்த ராஜ்யத்தை செல்வ சிறப்பாக ஆண்டு கொண்டு வருகிறார். அவன் ஆண்டு வரக்கூடிய அந்த நேரத்திலே பார்க்கிறார் இந்த கோணாண்டி ராஜமாமன் அங்க எப்படி ஆண்டு வருகிறா பாருங்கள். எப்படி ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி கூறில் ஒன்று குறையாமல் ஆமா இந்த குவலயத்தை ஆண்டு வருகிறார். அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையிலே மதுரை இல்லாத வாட்டத்தினால் மனம் வருந்தி இந்த மந்திரப்பு மாலை தன் கணவரை அழைத்து சொல்லுகிறார். ஏ பிராணநாதா, என்னம்மா ஏ மன்னவா, கோழி வெட்டி சமைக்க முடியாது வர பாடணும் ஐயா. ஆனா பாருங்கள் மன்னா, பிள்ளை இல்லாத காரணமாக முன்னால நடக்கிறத பாக்கணும். அங்க என்ன செய்கிறா பாருங்க, தான் நடித்தேனோ கொடுமை செய்தேனோ நாள் குறைத்தேனோ மரங்கள் அளந்தேனோ அன்னமின்று வந்தவரை நம்முந்து வந்தவரை பின்னே வர சொன்னேனோ, அன்னமின்று வந்தவரை அன்னமின்று வந்தவரை பின்னே வர சொன்னேனோ, தாயில்லாத பிள்ளைகளை தலையில் எட்டு அடித்தேனோ என்று வந்தவரை பின்னே வர சொன்னேனோ, என்ன பாவனாமல் செய்தேனோ என்ன பாவனாமல் செய்தோ பிறப்பில் பிள்ளை இல்லை. மந்திரப்பு வாழை சொல்லுகிறார் சுவாமி, இந்த மாநில முட்டப்பதி சீமையிலே ஆண்டி அடித்தோமா, அறக்குடுமை செய்தோமா, கொத்தை குறைத்தோமா, குறை மறைக்கால் அளந்தோமா, அன்னம் என்று வந்தவருக்கு ஆகாரம் இல்லை என்று அடுத்து வார்த்தை சொன்னோமா, இல்லை ஒரு பாவமும் செய்யாத நமக்கு ஏனையா குழந்தை என்பது இல்லாமல் இருக்கிறது. சரிதான். அதில் இல்லாத வாட்டத்தினாரே மனமருந்தி சொல்லுகிறாய் மன்னவா, இது முட்டப்பதி சீமையிலே தான தர்மம் செய்வோமானா தர்மத்தின்படி நமக்கு எப்படி ஒரு குழந்தை கிடைக்கும் அல்லவா? நிச்சயமாக இருக்கும். என்ன இந்த மந்திரப்பு மாலையானவள் என்ன விதமான தான தர்மம் செய்கிறா பாருங்க. அன்னதானோ சொன்னதானோ 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 அழகுடனே செய்து வார செய்து வர தானம் சொன்னதானோ 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 அழகுடனே செய்து வாரா
தானவல்ல செய்தாளோ தானவல்ல செய்தாளோ எது இல்லாமல் தான தர்மங்கள் செய்வேன் என்று சொல்லி என்ன விதமான தான தர்மம் கொடுக்கிறா பாருங்க. தானத்தில் மிக சிறந்த தானம் அன்னதானம். அம்மா அந்த அன்னதானத்தை ஆங்காங்கே சத்திரங்கள் கட்டி வைத்து சத்திரம் கட்டி வைத்து அன்னதானத்தை முறைப்படியாக நிதானமாக நடத்துகிறார்கள். அம்மா இப்படி அன்னதானத்தை நடத்தினாலும் குழந்தை இருக்குதா? குழந்தை இல்லாத காரணத்தாலே ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் கட்டி வைத்தார்கள், மரங்களை நட்டி வைத்தார்கள், ஆலயத்தை கும்பாபிஷேகங்கள் நடத்தி வைத்தார்கள், ஆறுகால பூஜைகள் நடத்தி வைத்தார்கள். கொஞ்ச மாதிரி இளம் ஆண்களுக்கு திருமணம் முடியலன்னு வச்சுக்க ஆங்காங்கே எப்படியாவது ஒரு திருமணத்தை பேசி முடிக்கிறாங்க, அதையும் செய்து வைத்திருக்காங்க. ஆமா, இவ்வளவு செய்து உங்களுக்கு குழந்தை இல்லாம தான் இருக்கிறாங்க. குழந்தை எவ்வளவு தான தர்மம், அப்பா எத்தனை வகையான தானங்கள் செய்தாலும் சரி குழந்தைக்கு இவர்களுக்கு அருள் கிடைக்கல. இல்ல சொல்றீங்க தான தர்மம் செய்தா எப்படி நமக்கு பலன் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படி தான தர்மம் செய்த நமக்கு பலன் இல்லை என்று சொன்னா இத முட்டப்பதி சீமையிலே மனம் வருந்துகிறாள் வந்திரப்புவாளி. மனம் வருது இருக்க யார் அறிகிறா பாருங்கள். பார்க்கடலில் வள்ளி கொண்டு பள்ளி கொண்டு பச்சை மாலும் தான் அறிந்து பார்க்கடலில் வள்ளி கொண்டு பள்ளி கொண்டு பச்சை மாலும் தான் அறிந்து லட்சுமியை தான் அழைத்து சொல்லுவார ஒரு வார்த்தை அம்மா பெண் கொடியே ஒன்று சொல்ல கேளா உலகம் ஆனதிலே மகளாய் பிறக்க வேணும் லட்சுமியே பரதாவரை மனித சொல்ற சுவாமி. அதோ பார்த்தீர்களா முட்டப்பதி சீமையிலே இந்த மந்திரப்பு மாலையானவள் முதல இல்லாமல் மனம் இருந்துகிறாள் ஐயா. நீங்க பார்த்து பாராதவர்கள் போல் இருக்கிறீர்களே அப்படி அதை நேர சொல்லுகிறா. பெண்ணே பேருலகில் இருக்க இந்த மந்திரப்பு வாழை இருக்கு, மகளாக நீ அவதரிக்க வேண்டும். சரி, பக்கத்தை ஆண்டு வரக்கூடிய கொந்தளப்பு கோட்டையிலே குமாரப்பனாக நான் பிறப்பேன். மண்ணுலகில் நாமல் மறுத்து விருப்பவானா வருகின்ற பேருவாகவே சிறப்பு பூஜை வாங்கிடலாம் நாமல் என்று சொல்லி இருவருக்கும் பரந்தாமன் வரவழைத்து அது சொல்ற அம்மா அந்த வெண்ணாள் வழி இருந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறா. தலையை சொரிஞ்சு அழுதுகிட்டே இருக்கிறா. அதனால நீ என்ன பண்ற? குழந்தை இல்லையே மன்னவா. என்னம்மா இல்ல? ஒரு குழந்தை இல்லையே மன்னவா. நீயே ஒரு குழந்தை தானடி, உனக்கு எதுக்கடி குழந்தை? இங்க பாரு, குழந்தைக்கு ஒரு குழந்தை வேணும்ல. குழந்தைக்கு குழந்தை வேணும்ல. நான் எதுக்கு இருக்கிறேன் உன் பக்கத்துல? உன்ன மடியில என்ன மடியில தூக்கி நீ வச்சு குழந்தையா கொஞ்சிக்க. எனக்கு ஒரு குழந்தை ஆசை வரும்னு வச்சுக்க. ஒன்ன தூக்கி என் மடியில வச்சு கண்ணே முனி மணி முத்தேன்னு கொஞ்சிக்கிறேன். இவ்வளவுதானடி நமக்கு. அதுக்கு போய் என் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிற. கவலைப்படாத மந்திர பூவாலை மன்னவா. என்ன குழந்தைன்னு சொல்லணும்னு நினைச்சாலே உனக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. ஆமா, இதே இது மடியில வச்சு நீ கொஞ்சனேன்னு வச்சுக்க எவ்வளவு சந்தோஷம் வரும் உனக்கு. மன்னவா, கொண்டா மடிய கொண்டா. உங்களை என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்சினாலும் உங்களுடைய பெயர் சொல்வதற்கு ஒரு குழந்தை வேணும்ல மன்னவா. அதுதான் நீ சொல்லிட்டு போ. சொல்ல முடியும். புருஷ பேர சொல்றது உனக்கு ஆபத்தா? ஆமா, வாரடி புருஷ பேர சொல்லு, புண்ணியம் கிடைக்கும். அது பெரிய பாவமா. ஆமா,
சொல்லக்கூடாது. என்னன்னு புருஷன் வேற சொல்லக்கூடாதா? நீ சொல்றத பார்த்து இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் எல்லாரும் கணவனை பார்த்து பேரை சொல்லிதான் கூப்பிடுறாங்க. ஆதார கார்டே வாங்க போனாங்க சொல்றாங்க. என்னது வா? கணவனை பார்த்து கட்டிய தாலி கட்டிய கணவனை பார்த்து இப்போ எந்த பெண்களாக இருந்தாலும் சரி வாங்க போங்கன்னு பேசுறது இல்ல. இதே குமார் இங்க வாடா. ஏ குமார், அது நீங்க கூப்பிடுவீங்க என்ன, நான் எப்படின்னா கூப்பிட முடியும்? ஒன்னே சொல்லலம்மா, ஊர் உலகத்திலே இப்படி கணவனுடைய பேரை சொல்லி சொல்லிதான் கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? இளவரசா, இளவரசா வாடாங்க. ஆமா தங்கராசி, இப்படித்தான் கூப்பிடுறாங்க. அந்த காலத்துல பேர்ல ஒரு எழுத்து கூட சொல்ல மாட்டாங்க. ஆமா, அந்த காலத்துல அப்ப புருஷனை எப்படித்தான் கூப்பிட்டு இருப்பாங்க? புருஷனை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. இவன் ஐயப்பனுக்கு அப்பா, மகன் பேரு ஐயப்பன் இருக்கும், சாமின்னு கூப்பிடுவாங்க. எங்க சாமிங்க வந்தாங்களா, எங்க சாமிக்கு அப்பா. ஆமா, சாமிக்கு அப்பா, எங்க சாமிக்கு அப்பா. ஆமா, மகனுக்கு பேரு ஐயப்பன் இல்ல. அதான் அந்த தகப்பனை கூப்பிடணும்னு சொன்னா சரி, அடுத்த வீட்டுல கேட்பாங்க எங்க சாமிக்கு அப்பாங்கன்னு வந்தாவளா. முதலாவது திருமணம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. சரி, முதல்ல கணவனை சாமின்னு கூப்பிடுறாங்க. சரி, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பிறகு அத்தானி கூப்பிடுறாங்க. முதல்ல சாமி. ஆமா, தசராவுக்கு மாலை போட்டிருப்பாங்கல்ல. ஆமா, கலத்திட்டு வந்த பிறகு அத்தானி கூப்பிடுறாங்க. கடவுளுக்கு நிகராட்டு. ஆமா, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போச்சு, என்னாச்சு, அத்தானி கூப்பிடுறாங்க. புருஷனுக்கு அண்ணனையா? ஏமா, நம்ம புருஷனதான் தாலி கட்ட புருஷன. சரி, உங்க புருஷனை அப்படி கூப்பிட்டுருக்கீங்க. அத்தானி கூப்பிட்டாச்சு. சரி, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போச்சு, மாமா. யாரு உங்க மாமா? எந்த மாமா? என் புருஷர் தான். மாமு அவருதான். சரி சரி, உங்க மாமாவ. ஆமா, கொஞ்ச நாள் போச்சு. சரி, கொஞ்ச நாள் கழிஞ்சு போச்சு. டார்லிங். யாரு? டார்லிங். டார்லிங். ஆமா, டார்லிங். மை டார்லிங், ஸ்வீட் டார்லிங். சரி, போச்சு. அது அன்பு அதிகமாயிட்டு. சரி, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போச்சு. என்னாச்சு? யாரு அந்த செவத்த பிள்ளையா கூப்பிடு? எங்க போறா? எங்க போறா? இங்க வா, இங்க வா. எங்க அங்க ரோட்ல சும்மா அலையுதா? உனக்கு வீடு இங்கெல்லாம் இருக்குது? இங்கெல்லாம் இருக்குது. ரோட்ல ஏன் சும்மா நிக்கிற? ஆந்த கண்ணா, செவுடு பறக்கிட்டு நிக்கிற. அப்படிலாம் பேசுவேன். ஆமா, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போச்சு. சரி, என் வீட்டாளு பேரு இளவரசன். இளவரசன். ஏ இளவரசு, இளவரசு, இங்க வா, இங்க வா. எங்க போற? எங்க போற? சாப்பிடாண்டாமா. ஒண்ணு மாதிரி பட்ட மாடெல்லாம் சரி வேலைக்கு போத மாட. மாட நீ வேலைக்கு போகலையா? மாட மாட எரும மாட. எரும மாட. இது ஒரு பாசம். இது ஒரு ஆமா, எப்படி பாசத்துல நீங்க கூப்பிட்டுருக்கீங்களாக்கா? தங்கச்சி, நீ கூப்பிட்டுருக்கியா உன் புருஷனை? இவ எவ்வளவு பாசத்துல எரும மாட எவ்வளவு அழகா கூப்பிட்டுருக்கா. நம்மளும் படிச்சுக்கணும். இப்ப என்னாச்சு? இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப கம்முனா கம்மனாட்டி கோ. ஓவர் ஆச்சுன்னா சுவிட்ச் ஆஃப். என்ன எங்க இருந்து கூப்பிடுறேன்னு பாப்போம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்க, 8 நாள் கழிச்சு வந்து இவன் முகத்தை பார்த்தா போதும் இல்ல. எரும மாடன்னு கூப்பிட்டா யாருக்கா இருப்பா? தங்கச்சி, கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆமா, கணவன் எல்லாம் இப்படி எல்லாம் பேச முடியுமா? தம்பி, ஒரு பொண்ணு ஒண்ணு இப்படி பேசுற, நீ பொண்ணு கட்டுவியா? நீ கூட 4 மாசங்க பாட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்க, உனக்கு கல்யாண ஆசையே இல்லாம வாக்கி விட்டுருவான். அவ்வளவு பேச்சு பேசுதா. ஆனா இத வந்து இருப்பு மாலையானவை முதலை என்பது இல்லாத குறையினா கணவன் நிலைத்து சொல்றா, சுவாமி நான் இப்படியெல்லாம் பாவம் செய்தோமா? கட்டிய கணவனை அவமதித்து பேசினேனா? குத்திய உலக்கை குறுக்க வைத்து தாண்டினேனா? இல்லை. அன்னம் என்று இல்லை என்று சொன்னேனா? இல்லாத பிள்ளை தலையில் எட்டி அடித்தோமா? ஒரு நாள் அடிக்க மாட்டியம்மா. உங்கள் உறவினர்கள் வந்தால் கதவை பூட்டிட்டு உள்ளதா உட்கார்ந்து இருந்தனா? கதவை பூட்டாமே உள்ள போய் உட்கார்ந்துட்டு சவுண்ட் கொடுக்க மாட்டியம்மா. எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கான் பத்தியலா. கதவு பூட்டாமலே வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கொடுக்க மாட்டேன்னு. இந்த பாருங்க, உங்க குடும்பக்காரங்க எல்லாம் வந்தா வேணும் வேண்டான்னு அவிச்சு போட்டு சந்தோஷமெல்லாம் அனுப்பி விட்டேன். பிறகு ஏன் எனக்கு ஒரு குழந்தை இல்லை? மதுரை இல்லாத வட்டத்தால் இவன் மரபாடி இருக்கக்கூடிய நேரம் லட்சுமியானவள் இங்க வருகிறா பாருங்க. மலங்குரத்தி வடிவெடுத்து மங்கையவள் வழி நடந்தார். வடிவெடுத்து மங்கையவள் வழி நடந்தார். ஏறாடி மலையை விட்டு ஏகியவள் வழி நடந்து குடையிலுக்கு குடையவ கையில் எடுத்தாள். குடையவை கையில் எடுத்தாள். அறிவாத போல எல்லோ மாறாலே லட்சுமியாள். தென்னாட்டு சீமையெல்லாம் தென்குமரி தேசமானாள். நாட்டு சீமையெல்லாம் தென்குமரி தேசமானாள். அலங்குரத்தி வருவதையும் கண்டு தோழியவளே
முட்டப்பதியானதிலே மலங்குரத்தி வாரபோது முட்டப்பதியானதிலே மலங்குரத்தி மாறபோது வாழ மலங்குரத்தி செய்யலையே தான் அழைத்தேன் இந்த ஒரு சீமையிலே என்னுடைய கோட்டையிலே ஒரு சீமையிலே எந்த ஒரு கோட்டையிலே மந்திரப்பு மாலையிடம் மலங்குரத்தி வந்தல்லவா அப்படி கொடு கொடு மலங்குரத்தியானவள் அங்க எப்படி வரா பாருங்க எப்படிமா வருகின்ற குற மகளாக விடுவிடுத்து குறக்குடை கக்கத்தில் இடுக்கி குறி சொல்லு கம்பெடுத்து ஏராடி மலை கடந்து நடந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்படி மரங்களுக்கு வரக்கூடிய வேளையில ஒவ்வொரு இடங்களாக குறி சொல்வதும் ஊரியங்களை வாங்கி கூடையில் போடுவதும் நடந்து நடந்து முட்டப்பதி சீமையில் வருகிறார் இந்த முட்டப்பதியிலே வந்து குறிகாரி ஒரு தெருவுல வந்தா தம்பி எப்படி வருவா எப்படி குரத்தி மாதிரி வருவா குறி கேட்கலையோ குறி 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 என்ன குறிப்பா குறி கேட்கலையோ அம்மா குறி குறி இந்த சத்தம் காதுல கேட்டதோ மந்திரப்பு மாலை அழைத்து செல்றா என்ன மகாராணி அம்மா ஒரு குறமகள் ஒருத்தி வந்து கொண்டிருக்கிறா சரி அவள் அழைத்து வந்தவங்க கைப்பிடித்து பார்ப்போமானா குழந்தை கிடைக்குமா இல்லையாங்கிற நமக்கு தெரியும் அம்மா கரெக்டா சொல்லிடுவாங்க அதன் இறகினால் மலங்குரத்தி வரவழைத்த அம்மா மலங்குரத்தி ஏ அம்மா என்னம்மா குறி சொல்லி வாரங்கிய எங்க வாருந்து எங்க வந்திருக்க குறி கேட்கலையா குறி ஏ ஐயா குறி கேட்கலையா குறி அந்த இளவரசனை கேட்டு பாரு பாப்பா ஏ அம்மா குறி கேட்கலையா குறி அம்மா இப்படி சொல்லி சத்தம் போட்டு வரக்கூடிய ஏ வேளையில அண்ணே இவ கூட 2 நேரம் சத்தம் போட்டா படுத்திருக்கவங்க எல்லாம் எட்டி பாப்பாங்க போலுங்க ஏற குறி சொல்ல வந்திருக்காங்க 2 நேரம் தான் சொன்னா 3 பேரு முழிச்சு எட்டி பார்த்தாச்சு கூட 2 பேரு சொன்னான்னு வச்சுக்கோங்க இந்த வரிசையே எந்திரிச்சிடும் அம்மா அவங்க தலையை நிமித்து திரும்பி படுக்கிறாங்க தலைய நிமித்து திரும்பி படுக்கிறாங்க ஐயோ இல்ல பகவதி அம்மன் கோயிலுக்கு அந்த பக்கத்துல ஒரு அம்மா இப்படிதான் சத்தம் போட்டுட்டு இருப்பா அவங்கதான் இங்க அவங்கதான் வந்துட்டாங்க வந்துட்டாங்க கரெக்ட் நீ இன்னும் 2 நேரம் சத்தம் போடு தங்கச்சி அவங்களாவது குறி கேட்க வரட்டு ஆமா ஏ பெண்ணே குறி கேட்கலையா குறி ஏ அண்ணமார்களே குறி கேட்கலையா குறி ஏ தம்பிமார்களே குறி கேட்கலையோ குறி அவன் நீ 8ஆம் கூட முடிஞ்சாலும் அவன் செல்ல கீழே வச்சால வாங்க குறிய கேட்பான் அங்கதான் செல்லு சார்ஜர் அங்க தர வைக்க மாட்டவன் எங்க வருது குறி கேட்க வாரது பகவதியாளுடைய இடத்தில் விழுந்து அவையினால் மந்திரப்பும் மாலை முன்மேலே வந்தா அம்மா குருவியால் எங்க இருந்து வருகிறேன் தெரியுமா ஏராடி மலையிலே வாழ்ந்து வரக்கூடிய மலை சாதி குறமக்கள் பஞ்சு வந்திருக்கின்ற காரணமாகவே பாருலகம் வந்திருக்கிறேன் இந்த பாருலகத்திலே பாலிருந்து வளைவெறிந்த குறி சொல்லுங்கள் என்று சொல்ல சரி விநாயகருக்கு ஒரு பூஜை வைக்கிறா விநாயகருக்கு கடலையோடு விடலை தட்சணை வைத்து அந்த மந்திரப்பு மாலை பார்த்து மந்திரப்பு மாலையுடன் மதிமுகத்தை பார்த்த போது மந்திரப்பு மாலையுடன் மதிமுகத்தை பார்த்த போது கையை தான் வெடித்து உடலை சற்று தான் விலகி உள்ள தேவதையே மாடனம் புராணே என் குறுக்கி வாரும் அம்மா என் குலத்தை வாரும் அம்மா முகத்தில் வாரும் அம்மா என்று சொல்லி அடிபடித்த அந்த வார்த்தை காதில் கேட்டு அகிலையல் வெண்கொடியா அந்த வார்த்தை காதில் கேட்டு அகிலையல் வெண்கொடியா நம்முடைய செய்தி தன்னை வகையுடனே சொல்லுவாளா என்றாலே குறைகளிலே சுரத்தாலே குறைகளிலே குறைகளிலே சுரத்தாலே குறைகளிலே இல்லை இல்ல குறையதுதா குறையாகிடுமா மலங்குரத்தி வருகிறா சிரிச்ச மதி முகத்தை பார்த்தா அம்மா சேடி பெண்களே இதா உங்க மகாராணி 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 கவலையில சிரிக்கிறா அம்மா கவலையில சிரிக்கிறா அண்ணே கவலையில கண்ணீர் விடக்கூடிய பெண்களை பார்த்திருக்கிறோம் துன்பம் வரும் வேலையில சிரிங்கன்னு சிரிக்கிறாளப்பா ஆமா கண்ணீர் விடுறா ஆனந்த கண்ணீர் வரும்
ஆனந்தம் பொங்கக்கூடிய நேரம், ஆனந்தம் பொங்க அது கடைக்கண்ணாக வரும். ஆனந்த கண்ணீர். சரி, அதே மாதிரி அம்மாவுக்கு இப்போ நடுக்கண்ணுல வந்துகிட்டே இருக்கு. ஆமா, ஆனந்த சிரிப்பு வந்து, ஆனா சிரிப்பு முகத்துல இருக்குது, அகத்துல கவலையா இருக்குது. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுனே. முன்னவங்கள சொன்ன மாதிரி உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும். அதே மாதிரி எங்க அம்மா எந்த நேரம் பார்த்தாலும் கலை பொங்கிய முகத்தோடு இருப்பாங்க. ஆமா ஆமா, இப்படி மந்திரப்பு மாலை இருக்கக்கூடிய நேரத்துல சரி குறிகாரி பக்கத்திலே வந்தா. ஆமா, வந்து இவ கைய மெல்ல எட்டி பிடிச்சா. கையை எட்டி பிடிச்சு, அம்மா வெண்குடியே, இந்த கைக்கு பொன்னால் குறைகள் இல்லை, சரி, பொருளால் குறைகள் இல்லை, இல்லை, கட்டிய கணவனால் உனக்கு ஒரு குறையும் இல்லை, இல்லை, ஆனா குழந்தை இல்லா குறையால் வாடிக்கொண்டிருக்கிறாயே. ஆமாம்மா, உண்மைதானே? உண்மைதான். இங்க வாரம்மா, நிச்சயம் உனக்கு கை குழந்தை பிறக்கும். கிடைக்குமா? ஆமா, இந்த கைக்கு குழந்தை கிடைக்குமா? ஆமாம்மா. அகிட்ட மேல சொல்லுங்கம்மா. அதுக்கு வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? உங்கள் முன்னோர்கள் வைத்து வந்த, முன்னோர்கள் வணங்கி வந்த முத்தனைனார் கோவில் உண்டு. முன்னோர்கள் வழங்கி வந்த முத்தனைனார் கோவில் உண்டு. முத்தனைனார் கோவில் அது கட்டினி வைத்ததுண்டாள். முழு பூஜை நடத்தி வந்தால் பிறப்பதுவும் பெண் பிள்ளை. பூஜை நடத்தி வந்தால் பிறப்பதுவும் பெண் பிள்ளை. பிறப்பதுதான் பெண் பிள்ளை. வேறதுவும் தோட்டுக்காரி. தான் பிறக்கும் பலர் அண்ட கோட்டையானதிலே, பிறக்கும் அந்த கோட்டையானதிலே, அந்த கோட்டை ஆண்டு வரும் கொந்தல பூதேவியவை. தன்னை பற்றால் திருவயத்தில் பிறப்பதும் ஆண் குழந்தை. திருப்பதியில் பிறப்பதும் ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பிறந்த போது குருவாரியா. மந்திரப்பு மாலை கலங்கப்பட வேண்டாம். ஒன்னு முன்னோர்கள் வைத்து வணங்கிய மூத்த நயினார் கோவில் ஒன்று தலமங்கி இருக்கிறது. அந்த மூத்த நயினாருக்கு ஒரு கோவில் கட்டி வளமாக குரு பூஜை நடத்தி நவாகரி படித்து வருவாயாடா. பிறப்பது அவருக்கு அழகான பெண் குழந்தை பிறக்கும். அம்மா அப்படியா? பிறந்தது பெண் பிள்ளை. பேரு தோட்டுக்காரி என்று விடுவார். தோட்டுக்காரி என்று பேர் ராமத்தை சூட்டினாலும் அம்மா அந்த பெண் குழந்தை பிறக்கும் பலல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டக்கோட்டையில் தன்னை பெற்றால் திருவயிற்றில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் பலன் தெரிகிறது. சரிதான். இந்த ஆண் குழந்தை பிறக்கும் பலன் பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குது? பாரர்கள் இருவேறு வளர்ந்து வரக்கூடிய நாள் 18 வயது வரும்போது பாவை தோட்டுக்காரியை குமாரப்பன் சிறை எடுத்து போகும் பலனும் தெரிகிறது. ஆமா, சிறை எடுத்து போக காரணமாகவே மருத்தீர் வேறு படையிலே படைகளத்தில் வாண்டு பார வேள்வியில் மறுபடி இந்த மண்ணுலகில் தோன்றும் பலர் தெரிகிறது என்று உரைத்தார். அத்தனையும் சொல்ல சொல்ல இந்த மந்திரப்பு மாலை இருக்கா பாத்தீங்களா? குழந்தை பிறக்குங்கிற சந்தோஷத்துல கலகால் புரியல. தான் இருந்து விழ்வாடை பறக்கிடே கொடுத்து முதலெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டார். இத மலங்குரத்தி குறவர்கள் போன போது எங்கே வருகிற பாருங்கள், தன்னுடைய கணவனிடத்திலே வருகிறாள். அன்னவரே என் கணவா, என் கணவா, என் கணவா, மாலையிட்ட மணவாளா வடவாளா, என் கணவா, என் கணவா, என் கணவா, மாலையிட்ட என் கணவா, என் கணவா, குழந்தை பலன் உண்டு ஐயா, உண்டு ஐயா, உண்டு ஐயா, மன்னவரே மன்னவரே. இப்படி இத மந்திரப்பு மாலையாரவள் தன் கணவரை பார்த்து சொல்லுகிறார். முன்னோர்கள் வைத்து வணங்கியே
மூத்தனையனார் கோவில் இருக்கிறதா உங்கள் குடும்பத்திலே? சரி. நமதுடைய கோட்டையிலே தலைவடித்து கிடக்கிறதா? அந்த இடத்திலே மூத்தனையனாருக்கு ஒரு கோவில் வைத்து குருபூஜை நடத்துவோமானா உண்மையிலே நமக்கு பிறப்பது பெண் பிள்ளை பிறக்குமாம் ஐயா. உண்மையிலே ஆமா. ஆகிட்டு விளைச்சன போது அங்க யாரு இழைக்கிற பாருங்க, மந்தையரை வரவழைத்து சுவர் கட்டுவாரா மந்தையரை வரவழைத்து சுவர் கட்டுவாரான் பதி கோட்டையிலே கோவில் கட்டுவாரா முத்தனையனார் கோவில் வைத்து பூமாலை அம்மை நாளையிலே நல்லதொரு நாளையிலே முகூர்த்தம் பார்த்தல்லவோ கோவிலே தானும் சென்று இருந்தாலே அறியதவோ தான் இருந்து தந்திருப்போ மாலை அம்மை மூத்தனையனாருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்று சொன்ன போது மாந்தையர்களை வரவழைத்து வளமான மரமானது அறுத்து வந்து இந்த முட்டப்பதி கோட்டையில் அழகாக மூத்தனையனாருக்கு ஒரு கோவில் கட்டினார். கோவில் கட்டினா மட்டும் போதுமா? குருபூஜை நடத்துகிறார். கும்பாபிஷேகம் நடத்தணும். குருபூஜை நடத்தி கோவிலுக்குள் சென்று மூத்தனையனாய் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பொய்குழலால் வந்து இருப்புவாலை நீராடி மாற்றெடுத்து கடைந்த முடவையும் நல்ல வெள்ளிக்கிழமையிலே கோவிலுக்குள் சென்று கண்களை மூடி முந்தானை ஏந்தி தவத்தில் போய் அமர்ந்தார். இவள் தவம் இருக்க நாட்கள் பல சென்று கொண்டிருக்கிறது, மாதங்கள் பல கடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவன் இவருக்கு மனம் இறங்கி அறிவை சொற்பனம் சாவி சொல்லிருக்கிறார். ஆமா, நல்ல தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில சரி இவர் கண்ட கனவு காட்சிகள் எல்லாம் தன்னுடைய தோழியரை அழைத்து சொல்லுகிறார். ஏ தோழியர்களே, என்ன அருமை தோழியரே, எந்த வார்த்தை சொல்ல கேள தனை நினைத்து ஏதாவோ செய்யும் போதே ஆகாத சொப்பனங்கள் அடுக்கடுக்க வந்துதடி எங்கிலே வந்தல்லவோ அடியதிலே இருக்க கண்டே குடும்பியோடு தேங்காயோ வந்து இருக்க கண்டே தீர வாழ்வுருவே மன்னவர் மைக்க கண்டே எது வரமிரித்து தானேவன் வரவும் கண்டே என்பமது வரமிரித்து மணியேறி போக கண்டே அடியே தோழியர்களே, என்னம்மா அடியே தோழியர்களே, உங்க பாருங்கடி என்னாச்சு? நான் என்று மூத்தனையனார் நினைத்து தவம் இருக்க சரி என் கண்ணிலே வந்த கனவுகள் அவ்வளவு ஆகாத கனவு. ஆமாமா, இவ்வளவு நேரமும் நல்லா தூங்குனீங்க. நான் திடீர்னு முழிச்சிருந்து எங்களை தோழியருங்கிறீங்களா? தூங்க விட மாட்டேங்கிறீங்க. இந்த கண்ணை இறந்து தூங்கக்கூடிய நேரம் எனக்கு ஆகாத கனவு வந்து விட்டதடி. அம்மா வாரடி, என்னப்பா அப்படி கனவு கண்டீங்க? சிவனை நோக்கி தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே அது இருந்த தோழியானவர் ஒரு மொழி கட்டோடு வெற்றிலை மடியில் கொண்டு வைப்பது போல் கனவு கண்டேன். ஆமா, அதாவது கட்டு வெற்றிலை கையில கிடைக்குமே, ஆனால் நாம நினைத்த காரியம் வெற்றியாக முடியும். அப்படியா? நீங்க இப்ப தவம் இருக்கக்கூடியது குழந்தைக்காக தானே, ஆகவே வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடியே கோகிலா குடும்பியோடு தேங்காய் வந்து மடியில் வைப்பது போல் கனவு கண்டேன். குடும்பியோடு தேங்காய்னா நிச்சயமா குழந்தைக்கு அறிகுறிதா? மந்திர வால் உருவி மன்னன் மடியில் வைப்பது போல் கனவு கண்டேன். அடே அப்பா, அது அதை விட நம்பிக்கையான கனவு. இத வாரடிக்கிறீஜா, கொஞ்சம் கிளியன் மடியில் இருந்து அப்படி கொஞ்சி பேசுவது போல் கனவு கண்டேன். ஆமா, கொஞ்சம் கிளி மடியில் இருந்து பேசுவது மாதிரி கனவு கண்டா மழலை சொல்லக்கூடிய பிள்ளைகள் குழந்தை செல்வம் கிடைக்கும். அம்மா நிஜமாவா? சத்தியமா. நீங்க கண்ட கனவுகள் அத்தனையுமே குழந்தை உங்களுக்கு கிடைக்கும்.
நிச்சயமா கிடைக்கும். நிச்சயம் கிடைக்கும். நிஜமாவாடி? வேற என்ன கண்டீங்க? இந்த கொஞ்சங்கிளியா மடியிலிருந்து குக்கு குக்கூடு பேசக்கூடிய அந்த நேரம் திடீர்னு ஒரு பாம்பு படம் விரித்து மடியில் வந்து விட்டதடி. அடே அப்ப பாம்பு வந்து என் கனவை கெடுத்து பதறி எழுந்து விட்டேன். அம்மா என்ன? பாம்பு பார்த்தா நீங்க கற்பந்தான். சர்ப்பமானது மடியில் ஏறினால் கர்ப்பம் நிச்சயமும். ஆமா உண்மை. இத சோதிடது எந்த தவறும் கிடையாது. நீ கண்ட கன அத்தனையுமே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் என்பதற்கு அறிகுறி. அப்படியானால் மூத்த நேயனார் எனக்கு அருள் கொடுத்து விட்டார் என்று சொல். ஆகட்டும் என்று வெளியில் நடந்து அன்று முதல் ஆதிசிவன் மனமிறங்கினார் என்று மன்னனோடு தேவியுமாக மகனிவள் வாழ்ந்து வரக்கூடிய ஆதிகிரக்கிட பகவானுடைய திருவருளால் இளைய திருவயத்தில் கர்ப்பம் அது உருவளர உருவாக ஒரு மாதம் உருவது வளர நாலாவது மாதம் 2 ஆக நாலாவது மாதம் 2 ஆக இரண்டான மாதத்தில் இடையது சிறுத்தாய் தொகைந்த மாலையற்கு 3 மாதம் இறக்க தொகையது மாதருக்கு 3 மாதம் இறக்க மூணான திங்களிலே முகமெல்லாம் எதற்கிடவே நாலான மாதம் பிறந்த பொழுதிலே மாங்காயும் நல்லிக்காய் தேடுவாள். 5ஆன மாதத்தில் அறவயிறு சூழாக 6ஆன திங்கள் பிறந்த பொழுதிலே அருவருப்பு நாவருப்பு ஆயிலை ஆகிடவா. 4ஆன மாதம் பிறந்த பொழுதிலே போலே வருகுது என்பார் 8ஆன மாதம் பிறந்த பொழுதிலே விட்டுவிட்டாய் வருகுது என்றுமே புலம்பாய். 9ஆன மாதம் பிறந்த பொழுதிலே உடையவரை தஞ்சவென்றே உங்களது நேர்ந்திடுவார். மந்திரப்பு மாலை கணவனோடு மனைவி இணைந்து வாழ்ந்திருக்க அன்புருக மனமுருக முன்பு எப்படி பண்பாக இருந்தார்களோ அதுபோன்று வாழ்ந்து வந்து ஆதி பகவானுடைய திருவருளால் வயிற்றில் கர்ப்பம் அவதரிக்கிறது. மாதம் கடலைக்கூடிய நாள் மாதம் நின்று அடறி 40 நாள் கடந்த போது 1 மாத கர்ப்பவான அம்மாவுக்கு ஓங்கார சத்திப்பு 2 ஆகிறது. இடையது சிறுத்திருக்கிறார். தம்பி 3 மாதம் ஆகக்கூடிய நாளையிலே முத்து நிற மேனியான முத்து நிற மேனின்னு சொன்னா எப்படியா? எப்படி முத்து நிற மேனினா எப்படி இருப்பாங்க? முகமெல்லாம் முத்து முத்தா வரும் விசர்ப்புல வரும். ஆமா அவ்வளவு முத்து முத்தா வரத எடுத்து அள்ளி ஒரு பெட்டியில வச்சு தங்க கடையில கொண்டு கொடுத்து பணமா என்னெல்லாம் அந்த முத்து வராது. பிறகு அந்த மேனில வரும் பாத்தீங்களா வியர்வை அது முத்து முத்தா உதிக்குன்னு சொல்லுவாங்க. தம்பி அந்த முத்து வராது அண்ணன் முத்து வராதா? வெறும் வேர்வை தான் வருமா? அண்ணே வேர்வை முத்துதான் வருமா அண்ணே? நம்ம தபைலக்கார அண்ணன் என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? யாரு நம்ம தபைலக்கார அண்ணே கூட்டத்துக்கு முகத்தை காட்டி கூட அம்மா பின்னாடி இருக்கிறாங்க பாத்தீங்களா? தள்ளு கூட்டம் இவர்தான் தவுளுக்காரரா? தபைலக்காரனாச்சி. ஓ தபைலிஸ்ட். ஆமா சரி. 3 கல்யாணம் முடிச்சிருக்காரா? 3 கல்யாணம் முடிச்சிருக்காரா? அட சின்ன சுள்ளா மாதிரி தான் இருக்கா. 3 கல்யாணமா? எதுக்கு முடிச்சிருக்காரு? எதுக்கு? பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி கட்டியாச்சா? 3ஆவது மாசம் கர்ப்பம் முத்து முத்தா சொரியுறாங்க. சரிவா. அடுத்து 2வது பொண்டாட்டி கட்டியாச்சா? அவளும் 3 மாசம் கர்ப்பம். முத்து முத்தா சொரிவா 3வது மாசம். சரி. அடுத்து 3வது ஒரு பொண்டாட்டி. சரி. 3வது மாசம் என்னாச்சு? கர்ப்பத்துல முத்து முத்தா சொரியுதாங்க அம்மா. அட 3 பொண்டாட்டி தான் கட்டினானா பொண்ணு கட்டலையா? பொண்ணு தான் கட்டி இருக்காங்க. சரி
ஆக இப்ப 3 ஆச்சு, என்னாச்சு? 3 பொண்டாட்டிக்கு முத்து முத்து சொரியும் சொரியன்னு சொல்லி சொல்லி 3 கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அட பாலா போன மனுஷன். அதுதான் பாட்டுக்கு வர நேரம் ஊர்ல பூரா 25 கிலோ அரிசி சாக்க தூக்கிட்டு போறது இதுக்குதான். நான் எதுக்குடா அந்த மனுஷன் சாக்கும் கையுமா போறாருன்னு நினைச்சா 3 பொண்டாட்டிக்கு முத்து சொரியும். அந்த சொரிகிற முத்த வாரி அங்க சாத்த காஞ்சுலர்ல கொண்டு கொடுத்து பணத்தை வாங்கி குமிக்கலாம் நினைச்சிருக்கிறாரு. ஆமா தம்பி, நீ சொல்லிதான் தெரிஞ்சிருக்கு, வேர்வதான் வர்றோன்னு. இப்பதான் அவர் பயோடேட்டா கொடுத்தத வாங்க போறாரு. ஆமா, இவன் நினைப்பு தான் பொழப்ப கெடுத்து. ஆமாண்ணே தம்பி, தபிலக்கற தம்பி, அவசரப்பட்டுட்டியப்பா. எவ்வளவு விவரமா இருக்கா, மாசத்துக்கு ஒண்ணு டைவர்ஸ். அதானே முத்து வரல நமக்கு இடத்துக்கு. ஆனால் இந்த பெண்ணானவை மாதம் 4 கூடிய நாள் பல மேனியாக இருக்கிறார். 5 மாதம் அயலாறு அறிகின்றார்கள். அத்தனை பேர்கள் அறிந்து மனமானது மகிழ்ந்தார். 7-8 மாதமாக கூடிய நாள் என்ன செய்கிற பாருங்க. 8வது மாதத்திலே மருத்துவத்தை அலையும் என்றார். 8வது மாதத்திலே மருத்துவத்தை அலையும் என்றார். மருத்துவத்தை தான் நிலைத்து மாறும் என்று சொன்னபோது அருமையா தூதுவனை மாத்தி ஒன்று சொல்ல கேளாய். அருமையா தூதுவனை மாத்தி ஒன்று சொல்ல கேளாய். ஒரு பதியத்திலே சிறந்த புகழ் மருத்துவத்தை உன்னுருவி மருத்துவத்தை போய் அழைத்து வாரும் என்றார். உன்னுருவி மருத்துவத்தை போய் அழைத்து வாரும் என்றார். அந்த முறை கேட்ட போது ஏது சொல்வான் இருந்த பெண்ணானவை மாதந்தகை குடியராள் சொல்லுகிறாள். என்ன அடிய தொழில்களே, என்னமா என் கணவருக்கு ஒரு ஆள் விடுங்களடி. இதோ விட்டுட்டம்மா. ஆள் விடுங்கன்னு உடனே விட்டுருவோம்ல. எதுக்கு ஆள் விட சொன்னேன்? உங்க புருஷருக்கு தான். ஆமாமா, முருகனுக்கு எதுக்கடி ஆள் விட சொன்னேன்? உன்னையும் படைச்சு உன்னை நம்பி என்னையும் அனுப்பி விட்டுருக்கிறாரு அந்த மனுஷன். அடியே தோழி நாகமணி, எனக்கு இப்ப மாசம் எத்தனை? 10 ஆகுது. இன்னும் கொஞ்ச நாளையில் உனக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் வந்துடும். ஆமா, நீ துடிக்கக்கூடிய துடிப்பை பார்த்து நாங்க உன்னுடைய கணவனை மன்னவனை அழைத்து, எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கிறது, எனக்கு வலிக்குதுன்னா உனக்கு ஏமா கஷ்டமா இருக்கு? எங்களால ஒண்ணு பார்க்க முடியாது. நாக சனி இந்த கைய கொஞ்சம் அமுக்கி விடுறீ. நாங்க தோழி பெண்கள் இனி உங்களுக்கு பக்கத்திலிருந்து பிரயோஜனம் இல்லை. ஆகவே உன்னுடைய கணவனிடத்துல நீ படக்கூடிய பாட்டை பார்த்து ஒரு அழகான மருத்துவத்தை அழைத்து வர சொல்லி இருக்கிறோம். அப்படி சொல்லி என் செல்ல குட்டி. இன்னும் கொஞ்சம் விட்டு விட்டு இவன் மோட்ல கயிற போடு ஏட்ல கயிற போடுங்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மருத்துவம் வந்துருவா. அவ கவனிச்சுக்கிடுவாம்மா. கண்கள் வந்தாலும் விட மாட்டோம்ல. தோழியர்களே, அங்க சும்மா பாத்துருக்கீங்க, ஒரு கயிறு கொண்டு அம்மாவுக்கு மோட்ல போட்டு கொடுங்கடி. நினைச்சேன் நான் போட்டிருக்காரு ஒரு அழகான கயிறு. சொல்ல போது தூதுவா உருவதியிலே அழகான பொன்னுருவி மருத்துவத்தை அழைத்து வரும் என்ற போது தூதுவன் அங்கே எப்படி வருகிற மாறுங்க. என்ன இட்டு கச்சை கட்டி ஏத்த வெள்ளி புறம்படுத்தார். ஆயகல்லு சாயத்துறை அமுது சம்பா நிலங்கடந்தான். மஞ்சள் தோட்டம் இஞ்சி வேலை மருதாமி வாழ் தோட்டம் வேட்டா. இஞ்சி விலை மருதனிவா தோட்டம் கண்ணா. தோட்டம் வந்தான் மறுநடையை ஓடி வார தோதுவனோ. ஒரு பதியதிலே வந்து நின்னா தோதுவனா. சொத்தைகளை கண்ணில் கண்டு கண்டு கூப்பிட்டானே 3 சத்தா. கொடு கொடி தூதுவாங்க எப்படி வர்றான் பாரு. எப்படி வர்றான் பாரு. என்ன இட்டு கச்சை கட்டி ஏற்றவெள்ளி பிரம்பெடுத்து ஆயக்கல்லு சாயத்துறை அது சமதான் நிலங்கடந்து நடந்து நடந்து ஓடி ஓடி வர்றான். அம்மா எப்படி வர்றா? ஓடி ஓடி வரலாம். வர்றா பள்ளி உருவதியிலே இந்த குத்துக்கல்லை கண்ட போது கல்லு மேலே நின்று கூப்பிட்டானே மூஞ்சு சத்தம். கல்லின் மேலே நின்று கூப்பிட்டானே மூஞ்சு சத்தம். அம்மா அம்மா மருத்துவமே அம்மா 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 மருத்துவமே அம்மா 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 மருத்துவமே அம்மா 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 மருத்துவமே அம்மா. அழைத்த சத்தம்
மருத்துவதி அருவிழா என்னுடைய வரி அங்கிருந்து அழைப்பது யாரோ தூது வந்தான் நல்ல செய்தி கொண்டு வந்தேன் நான் அல்லவோ தூது வந்தான் நல்ல செய்தி கொண்டு வந்தேன் ஆபத்துக்கு உதவ வேணும் தாயே ஆபத்துக்கு உதவ வேணும் தாயே ஆபத்துக்கு உதவ வேண்டும் தாயே ஆபத்துக்கு உதவ வேண்டும் தாயே இந்த தூதுவே இப்படி குத்துகள் வேலைன்னு போடுறா ஒரு சத்தம் தம்பி உனக்கு இது அரிய வாய்ப்பு எவ்வளவுக்குள்ள சுதிக்குள்ள நீ போடுவிய சத்தம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க அங்க வீட்டுக்கு போன பிறகு அப்படி இல்ல இப்படி இல்ல நம்ம சொல்லக்கூடாது கூப்பிடு மருத்துவதிய ஏ மருத்துவ பாட்டி கூப்பிடுப்பா ஏ மருத்துவம் அது ஆட்டா டப்பா ஏ மருத்துவம் மருத்துவம் ஆட்டா டப்பா பாட்டி நான் தான் தூதுவன் வந்திருக்கேன் தூதுவன் ஊதுவ வந்திருக்கியா ஊத வரல தூதுவன் வந்திருக்கேன் தூதுவன் அடடா தூதுவனா எதுக்குடா வந்திருக்கிற உங்களை பார்க்கதான் பாட்டி வந்திருக்கிறேன் கிழவிக்கு வேற விவரமும் கிடையாது தூதுவம் வந்திருக்குன்னா நமக்கு வருமானம் வருதுன்னு யோசிக்காண்டாமா இதுடா வந்திருக்கிற ஏ கிழவி விஷயத்தை கேட்கணும்ல பேராண்டிய பார்த்து பக்குவமா பேசி கூட்டிட்டு வா புள்ள ஓ பாட்டி வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் போடுறியா உன் வீட்டுக்கு வர வழி எங்க பாட்டி இருக்குது குத்துக்கலுக்கு மேலதானே நிக்கிற ஆமா மேலதான் நிக்கிறேன் அடே தூதுவனே குத்துக்கல்லு கீழே பாருடா கீழே டேய் ஒரு ஒத்தேடி பாதை வருது பாத்தியா அம்மா இருக்குது அந்த பாதையோட வந்துகிட்டே இரு அந்த பாதையோட நேரா வந்தா முட்டு சந்து தான் பாட்டி இருக்குது இருக்குல திரும்புடா சோத்தங்கை பக்கம் திரும்புடா சோத்தங்கை பக்கம்னா இங்கயா இங்க திரும்பிட்டேன் பாட்டி இந்த பக்கம் திரும்பிட்டேன் சோத்தங்கை இங்க இருக்கடா நீ இங்க திரும்பாத பாட்டி பக்கம் சோத்தங்கை அங்க தானே இருக்குது பாட்டி பக்கம் இல்ல நீ ஓ பக்கத்தை பாரு பாட்டி தெளிவா சொல்லணும் அடுத்த வீட்டுக்கு போயிடாத கிளவி சொல்லு டேய் வந்துட்டியா வந்துட்டேன் பாட்டி ஒரு கிடுவு வச்சு அடைச்சிருக்க பாத்தியா எது வச்சு கிடுவு தட்டி தட்டிடா அடைச்சிருக்கு பாட்டி அதான் என்னோட வீடு இதா ஆமா பாட்டி டேய் நாய் கிடக்கு பாத்து ஏ நாய இந்த மருத்துவதி வீட்டுக்கு வந்தோம் மருத்துவதி ஆப்பாயி போனால என்னாச்சு நாய் பிடிச்சு கட்ட போயிருக்கா சரி நாய் பிடிச்சு கெட்ட போனோம்ல அவ பாக்குறா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பேசுறாவள நம்ம தூக்கத்தை கெடுக்கிறாங்களோன்னு நினைக்கிறான் சொல்லுப்பா டேய் யாருப்பா நீ படி நான் தான் தூதுவேன் தூதுவன் இந்த வார்த்தை காதுல கேட்ட போது சரி தூதுவா எந்த ஊரு எந்த தேசம் எந்த ஊரு எந்த தேசம் எந்த ஊரு எந்த தேசம் இங்கிருந்து இங்கே வந்தா இங்கிருந்து இங்கே வந்தா ஊரு எந்த தேசம் எந்த ஊரு எந்த தேசம் எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கே வந்தா எங்கிருந்து இங்கே வந்தா ஏ தூதுவா எப்பா உனக்கு எந்த ஊருப்பா எனக்கு முட்டப்பதி முட்டப்பதியா டேய் வீட்டை விட்டு வெளியே போ ஏன் பாட்டி எலும்புடா பாட்டி வந்த உடனே ஊரை கட்ட உடனே வெளியே அடிச்சு பத்துறீங்களா ஏன் பாட்டி டேய் பாட்டி பாட்டிங்கறியே எனக்கு வயசு என்னாச்சு நீ பாட்டி பாட்டின்னு கூப்பிடுற உங்களுக்கு வயசு அப்படி என்ன பாட்டி ஆயிடுச்சு எனக்கு இப்பதான் 26 வயசு ஆகுதுடா 26 வயசு ஆயிருச்சு ஆமா அப்ப பாட்டின்னு கூப்பிடு அப்ப அவங்களே சொல்லியாச்சு 26 ஆச்சுல உனக்கு பாட்டி தான் 19 வந்தாதான் பியூட்டி ஆமா எங்க வந்து நீ சொல்லு என்னுடைய உடைய பார்த்து நீ பாட்டி பாட்டிங்கறியா இது என்னுடைய குரூப் Dressடா என்ன Dress நர்ஸ் Dress நர்ஸ் குரூப் Dress நர்ஸ் குரூப் Dress ஆமா யூனிஃபார்ம்
ஆமாடா அந்த வெள்ளை உடைய கண்டவுடனே நீ அப்படி நினைக்கிற. ஆமா பாட்டி உங்களை பார்த்த உடனே வயசான பாட்டி மாதிரி இருந்துருச்சு. அதான் பாட்டின்னு அழைச்சேன். சும்மா வந்து நின்னுகிட்டு பாட்டி பாட்டின்னு சொல்லக்கூடாது. இப்ப நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. இங்க இருந்து நேர நாகர்கோவிலுக்கு போய் ஜெயசேகர் ஆஸ்பத்திரியில போய் யாரையாவது தாத்தான்னு கூப்பிட முடியுமா? முடியாதுல. எந்த நர்ஸையாவது நீ அக்கான்னு கூப்பிட முடியுமா? நர்ஸ கூப்பிடலாம். ஏய் நர்சம்மான்னு தான் கூப்பிடணும். நர்சம்மான்னு கூப்பிடணும். மேடம்னு கூப்பிடணும். அக்கான்னு கூப்பிடுவானா இவன் அங்க போய் நின்னு? நாங்க இல்ல எந்த பொம்பளை டாக்டரையாவது போய் பாட்டின்னு கூப்பிட முடியுமா? பாட்டின்னு கூப்பிட முடியாது. எப்படி கூப்பிடுவா? டாக்டர் அம்மான்னு கூப்பிடும். அப்ப ஏன் மருத்துவதி வீட்டுல வந்து பாட்டி பாட்டிங்க? இது மருத்துவதி அம்மானு கூப்பிடுறா. மருத்துவதி அம்மானு நீ பாட்டிய பாக்காத. பாட்டி படிச்சிட்டு வேலை பாக்குறாங்கல்ல அந்த வேலைக்கு மதிப்பு கொடுத்து மருத்துவதி அம்மானு கூப்பிடு பாப்பா. ஆமாடா அதுக்குதான் உன்னை மருத்துவம்னு வச்சிருக்கிறேன். நீ அங்க வந்தேன்னு வச்சுக்க கனவதல்னா 500 ரூபாய் கொடுக்கணும். நீ கிடுவதல்னா 50 பைசாவில முடியும். பரவாயில்லடா அதுக்கு நான் உனக்கு ஒரு குளிச தரேன். நீ என் வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்க ராசியில உனக்கு அபசுர குடிநீர் குடிச்சிட்டு போ. மேல மருந்து கேளுடா. இந்த மாதிரி எங்கிருந்து முட்டப்பதி சீமையில இருந்து என்ன கூப்பிட வந்திய முட்டப்பதிக்கிற ஒரு காலம் வந்து பட்ட பாடு பெரும்பாடு. ஏன் பாட்டி இந்த மருத்துவத்துக்கே அங்க டாட்டா காட்டி விட்டுட்டா. அப்படியா? ஆமா பாட்டி அது கொஞ்சம் ஏழை வீடா இருக்கும். இது ரொம்ப வசதியான இடம் தான். பெரிய வீடா? பெரிய வீடு தான் இது. பெரிய மகாராஜாவா? பெரிய மகாராஜா வீடு. ஆனா பாரப்பா பணம் இருக்கும் இடத்துல குணம் இருக்காது. ஆகையினால முன்னொரு காலம் வந்து பட்டப்பாட்டுல நான் சம்பள பேசி இல்லாம எங்கேயும் போக போறது கிடையாது. பாட்டி சம்பளம் சொல்றிய சரி என்ன வேணும் கேள் பாட்டி. இந்த பாரு நீ என்ன கொடுப்பேன்னு சொல்லுடா பாட்டி. இந்த பாரு பணமா வாங்குறது கிடையாது. பணத்துக்கு மதிப்பில்லை. சரி அவ்வளவு பொண்ணாதான் வாங்குறது. பொன் பொருள்லாம் போடணும்னு சொல்றீங்க. பொருள் வேண்டாம் பொண்ணு பவுனா போடணும். ஆமா சரி பாட்டி நானும் அப்படிதான் சொல்லியிருக்கேன் நம்ம அம்மா கிட்ட. என்னது? அடுத்த வருஷம் இங்க வரணும்னு சொன்னா ஆளுக்கு 5 பவுனு தரணும். இல்ல மஞ்ச சாரி கட்டிட்டு இருக்க நம்ம அம்மாட்ட சொல்லிருக்கீங்க. பணம் காசை தந்து முருகன் மாதிரி ஏமாத்திடக்கூடாது. அடுத்த வருஷம் வரணும்னா அவைய சாயா ஊத்துறதுலயே குறியா இருக்காவ. அடுத்த வருஷம் வரணும்னா பணம் தரக்கூடாது. ஆளுக்கு 5 பவுனு தரணும். ஆமா இனி பவுனுக்கு தான் மதிப்பு, பணத்துக்கு மதிப்பு இல்ல. எந்த வியாபாரம் பார்த்தாலும் பணத்துக்கு வாங்காதங்க பவுனை வாங்குங்க. ஆமா நானும் கடைக்கிட்ட அக்கா கிட்ட சொல்லியாச்சு பழையல் வாங்குனா பவுனு தந்துரு. பவுன் ஆமா பவுன் தந்தாதான் போனோம் சும்மா இல்ல. ஆனா எப்பா என்ன உனக்கு பவுனு தாரேனே சொல்றியே எவ்வளவு தருவ பாட்டி? 1 கிராம் தாரம் பாட்டி. இவன் திருந்த மாட்டான் போலுக்க. பாட்டின்னு கூப்பிடறத விடையும் மாட்டான் போல. மருத்துவமே அப்படி சொல்லு மருத்துவதி அம்மா. மருத்துவதி அம்மா என்ன வருத்தமா இருக்கு இவனுக்கு. முதல்ல மருத்துவதி அம்மான்னு கூப்பிடுறதுக்கு பேராண்டி உனக்கு தூதுவல லேகியம் வச்சு தாரே. ஆனா பாரப்பா அத மருத்துவதி சொல்ற ஒரு கிளஞ்சி பொந்தாரேன் பொந்தாரே ஓவியமே மருத்துவமே மருத்துவமே ஒரு கிளஞ்சி பொண்டாரே 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 ஓடியடி மருத்துவமே மருத்துவமே ஒரு கிளஞ்சி பொன்னதுதான் ஒன்றுக்கு பத்தாது 2 கிளஞ்சி பொந்தாரே பொந்தாரே அம்மா பொண்டாரே எழுதிடம்மா மருத்துவமே மருத்துவமே. அம்மா உனக்கு 1 கிளஞ்சி பொன் தரட்டுமா? 1 கிளஞ்சி? ஆமா 1 கிளஞ்சிக்கெல்லாம் வரமாட்டேன். ஏப்பா? 1 கிளஞ்சி ஒண்ணுக்கு எனக்கு பத்தாது. ஒன்றுக்குமே பத்தாதா? அப்படின்னா கூட 1 தாரே. 2 கிளஞ்சி? ஆமா 2 கிளஞ்சிக்கு நான் வரமாட்டேன். 2 கிளஞ்சிக்கு வரமாட்டியா? அப்படின்னா உனக்கு ஏன் புள்ள என்ன? எப்பா 2 கிளஞ்சி பொண்ணு தரேன்னு சொல்ற பாரு என் வீட்டுக்குள்ள பாரு அவள குப்பையா கிடக்குது பாரு. ஆமா குப்பை தானே கிடக்குது. நான் 2 கிளஞ்சி பொன் தரேன்னு சொல்லி இருக்கிறேன். எடுத்து வீடு தூக்க மாட்டியா?
மருத்துவம் தூக்க மாட்டாங்க போலுக்கு. எப்பா வீடு குப்பையா சேர்ந்து இருக்குது. நான் தூத்தனைக்கு 2 கிலஞ்சு பொண்ணு எனக்கு அதுவே கிடைக்கண்டா. இந்த குப்பைகளை ஆமா மருத்துவமே வெறும் குப்பையா தான் இருக்கு. என் இடத்துல வந்தா 2 கிலஞ்சு பொண்ணு கிடைக்கும். டேய் 2 கிலஞ்சு பொண்ணுக்கு வர மாட்டேன்டா. 2 கிலஞ்சுக்கு வர மாட்டேன்னு சொல்றீங்க? ஆமா. சரி அப்படின்னா 3 கிலஞ்சு பொண்ணு தாரேன் மருத்துவமே. 3 கிலஞ்சு. ஆனா பின்னாடி நிக்குது ஒரு மொட்டை. மொட்டை டேய் மொட்டை முருங்க மரத்தை பாடுறா. மொட்டை முருங்க மரம். நீ இந்த மனுஷனோட கூட்டிட்டு போக கூடாது. ஆமா டேய் அந்த மொட்டை முருங்க மொட்டை முருங்க முருங்க பாத்தியா சாரல் எப்படி விழுது? அம்மா எப்படி இருக்கு? சும்மா சிக்கு சிக்கு சிலு 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 சிலுன்னு இருக்குல்ல. சிக்கன் இருக்குது. இந்த சாரல் முடிஞ்சு அடுத்த மாசம் பூவும் பிஞ்சியமா காய்க்கும் இந்த மொட்டை மரம். ஆமா வளைஞ்சி வரக்கூடிய சமயத்துல கதை கேளுடா. நான் கொண்டு போய் சந்தையில விக்காண்டா என் வீட்டுல வந்து வாங்கிட்டு போவாங்க வியாபாரி. ஆமா அந்த அளவுக்கு காய் காய்க்குன்னு சொல்றீங்க? ஆமா 3 கிலஞ்சுக்கு மேலவே நான் எடுத்துருவேன். அப்படியா? அதனால வர முடியாது. சரி அப்படின்னா 4 கிலஞ்சு பொண்ணு தரேன். 4 கிலஞ்சி ஆனா இருக்குது பேரு ஓட்ட நாளியா. அதுக்கு பூன் போடுறதுக்கு வர என்ன காணாதடா. அந்த ஓட்ட நாளைக்கு ஆமா தங்கத்துல போடணும்டா. தங்கத்துல போடுறீங்க பாட்டி? 4 கிழங்கு தங்கமா தக தகன்னு மின்னுறத 4 எதுக்கு இப்படி பயன்படுத்தி வச்சிருக்கிற? எப்பா அது எங்க அம்மா எனக்கு சீதனமா தந்தது. ஆமா எங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்தது. அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்தது. அவங்க அம்மாக்கு அவங்க அம்மா கொடுத்தது. ஓ சொல்ல போனா பரம்பரை நாளின்னு சொல்றீங்க? அப்ப பரம்பரையில தங்க நாளி. தங்க நாளி இனி போட்டு தங்கத்துல போட்டு என் பிள்ளைக்கு கொடுக்கணும்டா. எத்தனை பிள்ளைக்கு? 7 பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன்டா. 7 பிள்ளைக்கு இந்த ஒரே நாளியா? சிங்க குட்டிய பெத்து வச்சிருக்கேன். 7 சிங்க குட்டி? ஆமா அத பெண் பிள்ளை அழகா பெத்து வச்சிருக்கேன். 7 சிங்க குட்டியா பெற்று பெண் பிள்ளையா பெற்றிருக்கேன்னு சொல்லுவீங்க? ஆமா பாட்டி எனக்கும் கல்யாணம் முடியாம பொண்ணு கிடைக்காம இருக்குது. அதுல ஒரு 2 பிள்ளை எனக்கு கட்டி தரங்க பாட்டி. வாய மூடுடா. ஏன் பாட்டி? பொண்ணுக்கு நின்னு கேட்க வந்துட்ட அடிச்சு விரட்டி போடுவேன் பாட்டி. 7 பாரு நான் வந்து சாதா நினைக்காத. அப்பப்ப வீட்டுல இருக்க மாட்டேன். அப்புறம் எப்பமாவதுதான் வீட்டுல இருப்பேன். அப்ப ரொம்ப வாய்ப்பு தான் பாட்டி எனக்கு. எதுக்குடா? 7 பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன்னு சொன்ன பாட்டி. ஆமா ஏதாவது 2 பிள்ளைய கூட்டிட்டு ஓடிடலாம். நான் இருக்க மாட்டேன் பிள்ளைகள் சும்மா இருக்கும் நினைச்சியா? அப்புறம் ஆத்துக்காரங்க கட்டில படுத்திருக்காரு. எங்க பாட்டி? அந்த மனுஷன் என்னாலும் கொரோனாவில இருமுவாரு. இன்னைக்கு கம்முன்னு இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த கட்டில விட்டு எந்திரிச்ச மாதிரியே தெரியலையே. ஏனுங்க ஏனுங்க எந்த கோயிலுக்கு? அது என் புருஷனை நான் கூப்பிடுற அன்பா பேசுறது. நானும் நேருங்க நேருங்கன்னு சொன்னேன். ஏதாவது கோயிலுக்கு தான் நேரம் சொல்லுதீங்களோன்னு நினைச்சேன். அந்த நேரங்களுக்கு என்னங்க கூப்பிடுறீங்க? ஒரு சில்லற பையோதி என்ன சின்ன பண்ணமா பேசுறாங்க. ஆமா அந்த நேரமே நீ வளையிற அவன் கொலையிறான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. கிளம்பனுக்கு குசும்ப பாத்தீங்களா? எனக்கு சும்மானுக்கு பையனை பார்த்து அவன் நெளிகிறான் நான் வளையிறானா. நான் வளையிறானா அவன் நெளிகிறானா? செல்ல புள்ள அப்பா நீ வந்திருக்கிய இந்த ஒரு தூது பையன் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாரு. அந்த செருப்பதி உள்ள போடு. அம்மா யாரோ வெளியே தண்ணி கேட்டாங்களம்மா. நீ எங்கடி போற? நீ செருப்ப உள்ள போடு. நான் அவனை பார்த்துதான் சொல்லுவாங்க. ஆமகாலு புள்ளைய பார்த்தா ஆடி அடங்கி வீட்டுக்குள்ள கிடக்கும். இப்படி ஆடுகாலு புள்ளைய பார்த்தா வெளியே ஆம்பளை சத்தம் கேட்கறதுக்குள்ள செம்பும் தண்ணியுமா வந்து நிக்கா பாத்தியாளா? எப்பா எப்பா கேட்டி பாரு. என் மூத்த புள்ள இருக்குல்ல பாப்பானூர்ல கட்டி கொடுத்திருக்கிறேன். பாப்பானூர்ல எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு பலூன் வியாபாரி எங்க ஊருக்கு வந்தா. என் பிள்ளைகள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சரி அவளும் உழக்கு மாறிதான். அந்த பிள்ளைகள் தெருவுல நிக்கும் போது நான் இல்ல பாத்தியா வீட்டுல இருக்க மாட்டீங்க. சின்ன குழந்தைன்னு 5-6 நாள் ஊத்தாமெட்டிய சும்மா கொடுத்திருக்கான் என் பிள்ளைக்கு. சரி நானும் பார்த்தேன். பையன் எல்லாம் வாட்டா சாட்டமா கலரா இருக்கிறான். அம்மா சும்மா நம்ம பிள்ளைல பாசமா ஊத்தாமெட்டி கொடுக்கறான். சும்மா நம்ம பிள்ளைக்கு கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? மூத்த புள்ளைய சும்மா கொடுத்துட்டேன். ஓ அப்படி கொடுத்துட்டீங்க. அப்ப சும்மா சும்மா எல்லாம் தந்தான் சொல்லி நீங்களும் சும்மா கொடுத்தீங்க. இளைய புள்ளைய சுசீந்திரத்துல இருந்து ஒரு சக்க கொட்டை வியாபாரி வந்தா. என்னடி அது சும்மா சாதா வியாபாரமா? சந்தையில வடசேரி சந்தையில பாரு அதுவே பெரிய வியாபாரியா இருக்கிற. அம்மா நீ பழக்கடை வச்சிருக்கிற நீ சும்மா தான் இருக்கிற. பூக்கடை வச்சிருக்கிற சும்மா இருக்கிற. அந்த சக்கக்கோட்டை கடையில போய் பாரு. ஆமா என்ன வியாபாரம் நடக்குது? 5-6 நாள் என் பிள்ளைக்கு சக்க கொட்டையை சுட்டு கொடுத்துருக்கான். சுட்டு கொடுத்தான். அவனை நான் சும்மா விடலாமா? இளைய புள்ளைய சும்மா கொடுத்துட்டேன். சும்மா கொடுத்துட்டீங்க. ஆமா மாவடி பக்கத்துல இருந்து ஒரு பஞ்சு மிட்டாய் நம்ம சொந்தத்துல இருந்து வந்தான். அவனுக்கு 3வது புள்ளைய சும்மா கொடுத்துட்டேன். அவன் என்ன தந்தான்?
அவன் பஞ்சு மிட்டாய் என் பிள்ளைக்கு கொடுத்தான். பஞ்சு அப்ப நீங்க பொருள் வாங்கி அவ்வளவு பிள்ளை சும்மாவே கொடுத்துட்டீங்க. பொருள் வாங்கலடா, நானா வாங்கினேன். மகளுக்கு அவன் சும்மா கொடுத்தான். என் பிள்ளைய அவனுக்கு வரதட்சணை இல்லாம சும்மா கட்டி கொடுத்தேன். அப்படி கொடுத்துட்டீங்க. இப்ப ஆமா, இப்போ நீ இதுல கதையை கேப்போமே. நீங்க அவருக்கு என்ன பாரமாவா இருக்கீங்க? அவர் யாரக்கா உங்களுக்கு? அத்தான் தானே. அத்தானாலே நமக்கு ஆபத்து தான். என்னத்தாலாம் அத்துட்டு போவார் தெரியுமா? நம்ம குடும்பத்துல இருந்து அத்துருவாரு, நம்ம சொந்தத்தை அத்துருவாரு. நம்ம மாமியார்கிட்ட செத்த போல பேசலாம்னா என்ன தம்பி பொண்டாட்டி ஒரு மாதிரி பேசுதா? என் பொண்டாட்டி சும்மா இருக்கிறா, என்ன அவன்கிட்ட எதுவும் இசக்க மசக்க எதுவும் குடுக்கியா அப்படின்னு மாமியார்கிட்ட இருந்து அத்துருவாரு. சரி, மாமனார்ட்டியா நம்ம பாசமா பேசலான்னு பேசினா தவப்பங்கிட்ட வந்து அந்த சொல்லுவான், ஏன் உன் பொண்டாட்டி ரேஷன் கடையில 1000 ரூபாய் வர்றது அங்க குடுக்கியோ அப்படின்னு மாமனாரா அத்துருவாரு. தம்பி நம்ம புருஷனாவது நம்ம சந்தேகமா இருக்கலாம்னு பார்த்தா அந்த வந்து மெல்ல கூட இல்ல. நீ வேலைக்கு போன பிறகு உன் பொண்டாட்டி போன் எடுத்தா அம்மக்கே பேசிக்கிட்டு இருக்கா. கப்பு பையில புளி அள்ளிட்டு போறா. எங்க போறேன்னு கேட்டா புளி குத்த போறேங்கிறா. வரும்போது புளியும் இல்ல கொட்டையும் இல்ல. உன் பொண்டாட்டியை கவனிச்சுக்க. எப்ப இப்படி நம்ம சொந்த பந்தத்துல இருந்து அத்துருவாரு. அதனால எப்பவும் அத்தாங்கிட்ட உஷாரா இருக்கணும். இடவழி நல்ல இருக்கட்டு, இவ்வளவு கேப் இருக்கு, நம்மள இனி ஒண்ணும் ஆக்க முடியாது. அதனாலதான் அவங்க விவரமா சொல்லுதாங்க, நீ போ, நீ அங்க விட்டு போன்னு விடுவானாக்கும். அதனால இத பாருப்பா, அதனால நீ எத்தனைதான் சொன்னாலும் சரி, என் பிள்ளையெல்லாம் உனக்கு கெட்டி தர மாதிரி இல்ல. தரமாட்டீங்க. ஒன்ன பார்த்தா தாடியும் தம்புறா மாதிரி இருக்கு. என் பிள்ளைக டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். டாக்டருக்கா? டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். டாக்டருக்கு படிக்க வைக்கீங்க? ஆமா, எனக்கு டாக்டருக்கு படிக்க வைக்க மாதிரி கேட்டுச்சு பாட்டி. நம்ம வயசான காலம், டாக்டருங்கிறது அப்படிதான் கேட்கும். கொஞ்சம் நாக்கு உள்ளே வெளுத்துதான் இருக்கும். நாக்கு உள்ளே இழுத்துட்டு தான் இருக்கும். வசம்பு ராவி வளமா பேசுவேன்டா. இங்க வா, என்ன அப்படி இப்படி பசமா பேசி கலஞ்சில குறைக்கலான்னு பாக்குறான். இந்த பாருப்பா, எனக்கு 4 கலஞ்சி பொண்ணு நான் வர மாட்டேன். அப்படியா? அந்த வருத்து வேலை சொல்லுகிறாள். அம்மா 5 கலஞ்சி பொந்தாரி ஆயிலேயே மருத்துவமே 5 கலஞ்சி பொன்னடுடா 5 கலஞ்சி பொன்னடுடா ஆகி போட பத்தாடி. அங்க நின்னு இப்படி இப்படி கைய காட்டுறிய என்ன? 5 கலஞ்சி பொண்டார மருத்துவ பாட்டி. 5 கலஞ்சி பொண்ணா? ஆமா. டேய், 5 கலஞ்சி பொண்ணு என் அருமை மருமக ஆசை மருமா அவங்க வந்தா அவங்களுக்கு ஆக்கி போட பத்தாத. ஆசை மருமகனுக்கு ஆக்கி போட பத்தாதுன்னு சொல்றீங்க? ஆமா, அவங்க அடிக்கடி வர மாட்டாங்க. என் இளைய புள்ளைய கூட்டிக்கிட்டு மாசத்துல 3 நாள் வருவாங்க. எப்பெல்லாம் வருவாங்க? வரக்கூடிய நாள் எல்லாம் என் மருமம் அவிய 30 நாள் இருந்துட்டு தான் போவாவ. எப்பமெல்லாம் இருந்துட்டு போவாங்க? 1ஆம் தேதி அவிய புள்ளைய கூட்டிட்டு வருவாவ. அவியெல்லாம் என் மருமம் அவிய. டேய், என் மாப்பிள மொட்டான படுத்திருக்கு. அது பிரச்சனை இல்ல. என் மருமம் அவிய நல்ல குணம் உள்ள மருமவன். அவிய 1ஆம் தேதி வந்துட்டு எப்ப போவாவ? 10ஆம் தேதி ராத்திரி கடைசி பஸ்ஸுக்கு போவாவ. அவிய 10ஆம் தேதி போயிட்டு எப்ப வருவாவ? பிறகு 11ஆம் தேதி காலையில பஸ்ஸுக்கு புள்ளைய கூப்பிட்டு வந்துரும். இடையில வரையே மாட்டாவ. அவிய வரையே மாட்டாவ. தியானா மரவி கூப்பிட்டாலும் அவிய வர மாட்டாவ. அதுக்கு பிறகு 21ஆம் தேதி வந்துட்டு 29ஆம் தேதிக்கு போவாவ கடைசி பஸ்ஸுக்கு. அவிய பேருவாவ. அவிய போயிட்டு மட்டுமா என் புள்ளைய கூட்டிட்டு போயிருவாவ. மொத்தத்துல பேருவாங்க. ஆமா, போயிட்டு 29 வெட்டாங்க அடுங்க. எங்க வருவாவ? 30ஆம் தேதி காலையில டான்னு வந்துருவாவ. பாட்டி, இதுக்கு அவிய அங்க போகாம இவிய இங்க இருந்துடலாமே. அது எப்படி? பெத்த வீட்டுக்கு போகலன்னா பெத்தவா சம்மதிப்பாளா? அந்த 2 நைட்டு மட்டும் அங்க இருக்கு, அது இங்க இருக்கலாம்ல பாட்டி? அதானே பாரு. அதனால அவியலுக்கு ஆக்கி போட பத்தாது. அவிய வருவாவன்னா முட்டையும் முருங்கைக்காயும் அவியலுக்கு அவிச்சு அவிச்சு கொடுப்பேன். எப்படி சாப்பிடுவா தெரியுமா? ஏ அப்பா, நாட்டுக்கோழி முட்டைய 10 அவிச்சு மொத்தமா சோத்துக்குள்ள வச்சு அப்படி குடுப்ப. இந்த பாருங்க மருமாவிய சாப்பாடு கெவினிச்சு சாப்பிடுங்க. கெவினிச்சு
நீங்க கெவிலிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அவங்க பக்கத்துல தான் என் வீட்டுக்காரர் இருப்பாரு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பேன். மருமம் அவிய ஒவ்வொரு குத்துக்கும் 2 முட்டை அப்படி வாங்க. ஏக்கா ஏக்கா நான் எவ்வளவு கதை பேசிக்கிட்டு கண்ண மூடிட்டே கற்பனையில வந்தா எப்படி? அவி வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு மருமாவை நீ வரத்தானே செய்வான், அவனுக்கு எப்படி குடுக்கணும்னு பாக்குறாங்க. நான் பாரு என் மருமா அப்படி ஒவ்வொரு குத்துக்கு 2 முட்டை சாப்பிட்டுருவாங்க. அது வாயா இல்ல வடசேரி வாசலான்னு தெரியல. நீ கல்யாணம் முடிச்சு பாரு, அப்ப உனக்கு தெரியும் உனக்கு வாயா வடசேரி வாசலான்னு. மருமவனுக்கு உள்ள போகுது இல்ல. டே மருமவனா அப்படி சாப்பிடணும், சாப்பிடணும். அப்படிதான் இப்ப நெஞ்ச நிமித்துக்கிட்டு இருக்க முடியும். ஆமா, இல்லன்னா டொக்குன்னு நம்ம தமையலக்காரர் மாதிரி இருப்பாரு. அவர் முட்டை சாப்பிட மாட்டார். 3 கல்யாணம் மாசத்துக்கு ஒண்ணு டைவர்ஸ் இல்ல. ஆனால் இந்த பெண்ணானவள் அடிகளஞ்சி பொந்தாரே 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 ஆகியவரே பொந்தாரே வட்டாரே அடிகளஞ்சி பொந்தாரே 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 ஐயே வட்டாரே வட்டாரே அடிகளஞ்சி பொந்தாரே ஆயிலையே வரும் அம்மா அடிகளஞ்சி பொந்தாரே ஆயிலையே வரும் அம்மா அடிகளஞ்சி என்ற போது ஆணில் வந்து நிலைய செய்ப்பார் ஏழ்களஞ்சி பொண்டாரே எழுந்திரையும் வாடியம்மா ஏழ்களஞ்சி பொண்டாரே எழுந்திரையும் வாடியம்மா ஏழ்களஞ்சி உன்னதுதா எந்தனுக்கு வெள்ளையோடை 8 களஞ்சி என்ற போது 8 நந்த தலையசைத்தாள் களஞ்சி பொன்னதும் 8 நந்த தலையசைத்தாள் 10 களஞ்சி பொண்டாரே என்று சொல்லி தண்டேசி ஒளிவு வாங்கி போடுவதற்கு ஒட்ட பெட்டி கையில் எடுத்தாள் வாங்கி போடுவதற்கு பொட்ட பெட்டி கையில் எடுத்தாள் பிள்ளது அறுப்பதற்கு கோண கத்தி கையில் எடுத்தாள் பொலிவு வாங்கி போடுவதற்கு பொலிவு பெட்டி கையில் எடுத்து பொலிவு வாங்கி போடுவதற்கு பொலிவு பெட்டி கையில் எடுத்தாள் பிரம்பு கையில் எடுத்து ஓடி அவள் வழிநடந்து மருத்துவதி வாராளி மனிதனிலே நடந்து மருத்துவதி வாராளி வழிகடந்து தூதுவானு மருத்துவதி துரிதமாக வழி நடந்து முட்டப்பதியானதிலே மொய்குழலால் வந்து சேர்ந்தார் முட்டப்பதியானதிலே மொய்குழையால் வந்து சேர்ந்தார் தந்திரப்பு மாலை தன்னை மொய்குழலால் கைவேட்டிக்க கைவேட்டித்து பார்த்தபோது காரிகையா சொல்லுவாளா கைவேடித்து பார்த்தபோது காரிகையா சொல்லுவாரா குலத்து என்னை தன்னை மொய்குழலை கொடுவாடி முக்குலத்தி என்னை வாங்கி மைகுழலால் ஓதிடுவாள் முக்குலத்தி என்னை வாங்கி மைகுழையால் ஓதிடுவாளா ஓதும் ஒரு என்னை தன்னை உள்கூட்டிக்க உடம்பாளாள் என்ன வாடை வட்ட போது இலகுதல்ல திருவயர் என்ன வாடை வட்ட போது இலகுதல்ல திருவயர் அடிவீட்டிய வயிறு நோக அழகு கண்ணி குணமுடைய சோர கண்ணி குணமுடைய மந்திரப்பு மாலையத்து சோர கண்ணி குணமுடைய மந்திரப்பு மாலையத்து பகவானுடைய அருளால் ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திடுமாமே பாலகியானந்தே நிலத்தில் பிறக்க பாலகியானே நிலத்தில் பிறக்க கொடியாலோ மயங்கி விழுந்தாள் குசாமல் சேலை கட்டி இருக்கு குசாமல் சேலை கட்டி இருக்கு உம்ம கட்டிக்கு மருந்து கொடுத்தாள் ஆயோ மிளகு கடை சரக்கெல்லாம் ஆயோ மிளகு கடை சரக்கெல்லாம் தீ திரட்டி அவள் கொடுத்தாள் ஒளிவு போடும் என்று சொல்லி ஒளிவு போடும் என்று சொல்லி ஒளிவு கட்டவோ வைத்து நின்றாள் ஒரு பணம் கொண்டு பொலிந்தாள் ஒருதி ஒரு பணம் கொண்டு பொலிந்தாள் ஒருதி ஒன்று வெள்ளை என்பாள் ஒருதி காப்பை களத்தி பொலிந்தாள் ஒருதி காப்பை களத்தி பொலிந்தாள் ஒருதி கடகமாலை பொலிந்தாள் ஒருதி அன்று பொலிந்த பொலிவுகள் எல்லாம் அன்று பொலிந்த பொலிவுகள் எல்லாம் இலையாளந்த மறுத்து போட்டாளோ மதி நோக்கி நடக்கலுற்றாளே மருத்துவமும் போன போது தானே
எடுத்து இந்த மகளாரை இந்திர பூமாலையவே நீராட்டி இருந்த போது கோட்டையானதிலே குழந்தை பிறந்திடமா குழந்தை பிறந்த போது பாலகனை தான் எடுத்து நீராட்டி யாருடைய பெயரிடுவோம் உள்ள மகனார்கள் முன்னோர்கள் பெயரிடவோம் மூதாக்கால் பெயரிடவோம் மாமன்மார்கள் பெயரிடவோம் மைத்துனன்மார் பெயரிடவோம் குமாரப்ப ராஜன் என்று நம்முடனே வேறுமிட்டார் ஓனாண்டி கோட்டையிலே பிள்ளையோ தான் எடுத்து பெருமையுடன் வேறுமிட்ட பிள்ளை தன்னை தோட்டுக்காரி அம்மை என்று நம்முடன் வேறுமிட்டு வழங்கி தோட்டுக்காரியதால் ஆட்டிடுவாரே தோட்டுக்காரி அழகை கண்டு குமாரப்பனோ சொல்லுவாரா சொல்லும் அந்த வேளையிலே குமாரப்ப ராஜாவோ கோட்டையிலே நம்முடனே வந்தல்லவோ தோட்டுக்காரி எடுக்க வேணுமென்று வைத்த போது சிலையதிலே தோட்டுக்காரி அம்மையவள் வேளையிலே குமாரப்ப ராஜாவோ தோட்டுக்காரி பெண்ணாலே சிறை எடுத்து சென்றிடுவாரே பெண்ணாலே ராஜாவோ எடுத்த வேளையிலே ராஜமன்னன் எடுப்பானா பூட்டையிலே போக வேணுமன்றே பெரும்படையோ பெரும்படையோ நம்முடனே வருகுதையா படைகள் எல்லாம் வந்தல்லவோ ராஜனோடு படையானதெல்லாம் வேலையிலே நாட்டி ராஜாவோ கோட்டையிலே நம்முடன் படை கொண்டு நிறுத்திடுவாரே கோணாண்டி பெரும் படையும் கொந்தளப்பு பெரும் படையும் வேறு பெரும் படையும் ஏத்த ஒரு இடத்திடமா இவர்களுக்கு வேலையிலே வட்ட வடைகள் எல்லாம் பட்டு வகை மடி நிட்டமா தான் எடுத்து குமாரப்ப ராஜாவோ பட்டையானதையும் வெட்டியவர் வீழ்த்துவாரா வட்ட வட்டைகள் எல்லாம் வீடோடி போ
படைகள் எல்லாம் நீரோடி போகும்போது மாறா சிவலோகம் போ மாறா பொன்னாண்டி பெரும் படையும் தானழிந்த வேளையிலே பொன்னாண்டி பெரும் படையும் வேளையிலே கரியம்மையவை உடலகி காதில் கேட்டு ஆறாலே கொட்டி விட்டு பதியானதிலே வெள்ளிய பாறையிலே தேவ வாரபோது இருந்த இடம் கூட்டுக்காரி வந்தல்லவோ அதிசிவா உமைநாதா அருளாலே வேள்வி வளராதோ வேலியது வளர்ந்த போது வந்த வேள்வியிலே கூட்டுக்காரி தான் இருந்தார் ராஜாவோ வேள்வி தான் வளர்த்து அங்கே தான் இருந்தார் இருக்கணுமே வாலி தான் சாடி அங்கே இருந்த போது ஆதினல்ல பகவானோ காரி அம்மை என்றும் அழகி அம்மை என்றும் காரன் என்றும் பேர் கொடுப்பார் இருந்த வேலையிலே காரன் என்று பேர் கொடுத்திடுவாரே கொடுத்த போது ஆதாளி போட்டுவாரா கொண்டது காரன் ஆனதியிலே சுவாமி வந்தல்லவோ ஆதாளி போடுவாரா காரணவன் ஓடுவாரா அம்மையோடு சுவாமி வாங்கியல்லோ வரம் தாரு என்று பணிந்திடுவாரே கருங்கிடா காரணவன் போடுவாரா சுவாமி அது பிறவி ஆகவல்லோ போடுவாரா கொண்டது தாயரனே பகவானே கேட்ட போது கேட்ட வரங்கள் எல்லாம் கிருபையுடன் கொடுப்பாரா அலி போடுவாரா சுவாமி ஆலோட்டம் போடுவாரா நல்ல வேலையா சமயம் போட்டல்லவோ அலி போடுவாரா உலகமானதிலே பூஜை கொள்ள வேண்டுமென்று வந்தல்லவோ போல படப்பு வைத்து அம்மை என்றோ ராஜனுக்கு ஒரு பேர் கொடுப்பார் காரணம் பெயர் வாங்கியல்லோ வரம் கொடுப்பார் அடிக்க வர்றோம் கொடுப்பாரா அடங்காத தீர காரணம் கொடுத்த போது சுவாமி எரிவாரா போடுவாரா கருங்கிட
காரசுவாமி பாலோட்டம் போடுவாரா அவர்கள் வாழமிடம் அமலவே போக வேணும் பூஜை கொள்ள உலகம் போக வேணும் என்று சொல்லி வழி நடந்தே பூஜை கொள்வோம் என்று சொல்லி வழி நடந்து காரசுவாமி தட்சணா பூமியில் வந்துடுவாரே
வெள்ளைக்கார துறை மார்கள் விரைவுடனே வாராரே வெள்ளைக்கார துறை மார்கள் விரைவுடனே வாராரே